அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. திருமறை கூறும் தலையாய பிரார்த்தனைகளுடைய வரிசையில் இன்றைய தினம் மிக ஒரு சிறப்பான ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த ஒரு பிரார்த்தனையை நோய் நிவாரணி அப்படின்னே சொல்லியிருக்காங்க. மேலும் அல்லாவும் தன்னுடைய திருமறையில் இந்த துவாவை நீங்கள் கேளுங்க அப்படின்னு நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். 113வது அத்தியாயத்திலே 1 - 5 வசனங்கள் உட்பட இந்த ஒரு துவா கிட்டத்தட்ட எல்லா மூமின்களுக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு துவா. சூரத்துல் ஃபலக்கினுடைய அத்துணை வசனங்களும், அதாவது குல் அஊது பி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். அதாவது இதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது படைத்த அத்துணை படைப்பின் தீங்கை விட்டும், இருள் அது சூடும்போது ஏற்படக்கூடிய அந்த இருளின் தீங்கை விட்டும், மேலும் முடிச்சுகளிலே ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும், இன்னும் பொறாமைக்காரன் அவன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் நான் அதிகாலை பொழுதினுடைய இறைவனிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை. 4 விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அந்த படைத்த அத்துணை தீங்கை விட்டும் மொதல் விஷயம் ரொம்ப முக்கியமானது. மின் ஷர்ரி மா ஹலக், என்ன அல்லாவால் இந்த உலகத்தில் தீமைன்னு எது படைக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லா தீமையும், மேலும் அந்த இருள் அது படரும் பொழுது நம்ம பொதுவாகவே பார்ப்போம், பகலை விட இருளில் தான் தவறுகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இருளில் நடக்கக்கூடிய அந்த எல்லா விதமான தீங்கை விட்டும், அதே போல் இது போன்ற அந்த முடிச்சுகளிலே ஊதக்கூடிய அந்த பெண்களுடைய தீங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சூனியம் சிகிரு இந்த மாதிரி விஷயங்களில் உள்ள தீங்குகளை விட்டும் நம்ம என்ன செய்யணும், பொறாமை கொள்ளக்கூடியவன். ஏன்னா நம்ம யார் பொறாமைப்படுறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. பொறாமைப்படக்கூடியவங்க அந்த பொறாமை குணத்தை எப்போவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. முகத்தில் நல்லா சிரிச்ச முகமாக தான் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த பொறாமைத்தனம்ங்கிறது அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த இடத்துல ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைப்படக்கூடியவன் ஒருவன் பொறாமைப்படும்போது தான் அந்த பொறாமையின் காரணமாக அது தீமை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே அப்படிப்பட்ட சூழல்களை விட்டும் நம்ம பாதுகாப்பு தேடணும். இந்த துவாவை நாமும் ஓதணும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த துவாவை நம்ம சொல்லி கொடுத்து அனுதினமும் ஓதக்கூடிய ஒரு பாதுகாப்பு தேவைக்கூடிய ஒரு துவாவாக இதை அமைத்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.